ஊழல் லஞ்சமில்லாத ஆட்சியை கொடுப்பேன். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொது நிகழ்ச்சிகள். முதலமைச்சர் விஜய் பேச்சு. உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன். உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து செய்வேன். ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரே நாள் அது நடக்காதுதான், ஒரு மேஜிக் இல்ல. பட் ஒரு நாள் அதை நான் நடக்க வைப்பேன். நீங்கள் தற்குறி என்று கூறியவர்கள்தான் இன்று உங்களை கேள்விக்குறியாக்கி இருக்கிறார்கள். ரீல்ஸ் போட்ட கூட்டம்தான் இன்று தாவேக ஆட்சி அமைத்த பின்னர் நியூஸ் பார்க்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் விஜய் பேச்சு. நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கிறாங்க. திமுக ஸ்டைலே சொல்லணும்னா ரீல்ஸ் போட்ட கூட்டம்லாம் இப்ப நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல நமக்கு சந்தோஷம் தான், பெருமை தான். திருமண மேடையே திமுகவினருக்கு எப்போதும் பிரச்சார மேடை. முதலமைச்சர் விஜய் விமர்சனத்திற்கு திமுக நிர்வாகி எழிலன் பதில். சுயமரியாதை கல்யாணம் பண்றதுதான் எங்களோட நெறி. அந்த சுயமரியாதை கல்யாண மேடையில் மக்களுக்கு அறிவு சார்ந்த கருத்துக்களும் பகுத்தறிவு கருத்துக்களும் அதே நேரத்தில் அரசியல் கருத்துக்களும் விழிப்புணர்வு ஏற்பது கடமை ஒரு திராவிட முன்னேற்ற தலைவருக்கு பொறுப்பு இருக்கனால தான் எங்க அனைத்து திருமண மேடையும் எங்களுக்கு பிரச்சார மேடை தான். மாதாந்திர மின் கணக்கீடு என்ற வாக்குறுதி என்ன ஆனது? தமிழ்நாடு அரசுக்கு திமுக நிர்வாகி எழிலன் கேள்வி. நீங்க மந்த்லி பில் கொண்டு வருவீங்கன்னு சொன்னீங்க. மந்த்லி பில்ல 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னீங்க. அதாவது ஆட்சி முடிஞ்ச அடுத்த நாள் நான் நடைமுறைப்படுத்தினேன் நீங்க டைலாக் விட்டீங்க. ஆனால் இன்னைக்கு பை மந்த்லி பில்லு தான், அதே 100 யூனிட் தான். 2 மாசத்துக்கு ஒரு பில் 500 யூனிட் தான்னா நீங்க கொடுக்குற சலுகை இல்லைன்னு கண்டிஷன்ஸ் போட்டு சொல்றீங்க. திமுக மீது முதலமைச்சர் விஜய் குறை கூறுவதால் மக்கள் எதையும் மறந்துவிட மாட்டார்கள் என கனிமொழி எம்பி விமர்சனம். சரியான ஆட்சியை நடத்துவதற்கான வழிமுறையைத்தான் தாவேக அரசு தேட வேண்டும் எனவும் பேட்டி. கூடைப்பந்து சங்க தலைவர் பதவிகள் அமைச்சர் ராதவ் அர்ஜுனா நீடிக்கலாமா? விதிகளை சுட்டிக்காட்டி அதிமுக எம்பி இன்பதுரை கேள்வி. நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் அரிவாள் வெட்டால் காயமடைந்தவர்களை நலம் விசாரித்த அமைச்சர் வன்னியரசு. திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். திண்டுக்கல் அருகே சாலைகள் நிறுத்தி சண்டையிட்ட அரசு பேருந்து தனியார் பேருந்து ஓட்டுநர்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் சாலையில் நின்ற பேருந்து பயணிகள். தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 1 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடக்கம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது வீட்டின் வசதிகள் நிலைகள் குறித்து 33 கேள்விகள் கேட்கப்படும். தமிழகத்தில் 10 இடங்களில் இன்று சதமடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. துரதிருஷ்டவசமாக திமுக சின்னத்தில் போட்டியிட்டோம். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் தாவேகவுக்கு ஆதரவளிக்க முடியவில்லை எனவும் துரை வைகோ பரபரப்பு பேட்டி. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். இன்னைக்கு நாங்கள் அப்படி ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. 6 மாதம் முதல் 1 வருடம் வரை புதிய அரசுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் என துரை வைகோ கருத்து. திமுக கூட்டணிகள் மதிமுக தொடருமா இல்லையா என்பது பற்றி ஜூன் 27 நடக்கும் பொதுக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என துரை வைகோ பேட்டி. கால அவகாசம் கண்டிப்பா கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் 6 மாதத்திலிருந்து 1 வருஷம் நீங்க கொடுத்தாதான் இந்த புதிய அரசாங்கத்தினால அந்த மாற்றங்களை உருவாக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. நாங்கள் இந்த மாதம் 27ஆம் தேதி எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுக்குழு நாங்கள் கூட்டியிருக்கிறோம்.
இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர வேண்டுமா என்கிற அந்த கேள்வி அந்த பொதுக்குழுவில் வைக்கும் பொழுது அந்த நிர்வாகிகளுடைய மனநிலைப்படி முடிவு எடுக்கப்படும் நான் சொல்ல முடியும். விவசாய கடன்களை தமிழக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்யாததை கண்டித்து தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் விவசாயிகள் போராட்டம். விசில் சின்னம் எரித்து தாவேக்க வாக்குறுதி தீர்மான நகலை தீ வைத்து எரித்ததால் பரபரப்பு. வேதாரண்யம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த அரசு பேருந்தில் மோதி விபத்து. நூலிழையில் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி வைரல். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னே தாவேக்க நடத்த துவங்கிய குதிரை வீரத்திற்கு அவர்கள் வெளியிட்ட அமமுக மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினரின் கையெழுத்து வீடியோவே சாட்சி. எல்லோரையும் எல்லா நேரமும் ஏமாற்ற முடியாது எனவும் முதலமைச்சர் விஜய்க்கு அதிமுக ஐடி விங் பதிலடி. கோவையில் பைனான்ஸ் தொழில் செய்த டிரைவர் எரித்த கொலை. பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரணை. உத்தரகாண்ட் மாநிலம் உதம்சிங் மாவட்டத்தில் கட்டுப்பாட்டை இழந்து அதிவேகமாக சென்ற லாரி முன்னால் சென்ற கார் மீது மோதி விபத்து. தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வரும் போலீசார். ஜூன் 6ஆம் தேதி இந்தியா வருகிறார் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைவர். டெல்லி ஜந்தர் மந்திரில் அமைதி போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவிப்பு. யுபிஐ செயலியில் புதிய பாதுகாப்பு அம்சம் இன்று முதல் அறிமுகம். பயனர்கள் தங்களது யுபிஐ பின் எண்ணை உள்ளிடுவதற்கு முன்பாகவே பணம் பெறுவோரின் வங்கிக் கணக்கில் உள்ள அதிகாரப்பூர்வமான அசல் பெயர் திரையில் தோன்றும்.